அதோ ஒரு மூதாட்டி அழகான ஆடை கொண்டு வந்து கொடுக்க அதை போட்டுவிட்டு மெம்பரிலே படியேற நல்லா இருந்துச்சுன்னு எல்லா சஹாபாக்களும் சொல்ல ரசூலுல்லாவும் அதை இனிமேல் போட்டுக்கலான்னு நினைக்க அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி அந்த துண்டு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னார். நாயகம் கேட்டதற்கு பின்னால் யாருக்கு மறுத்திருக்கிறார்கள்? மெம்பரில் இருந்து இறங்குகிற போது கழட்டி கொடுத்துட்டு ரசூல்லா போயிட்டாங்க. இருக்கிறவங்கெல்லாம் அவர் மேலே காண்டு, அழகா இருந்தது, நாயகத்துக்கும் பிடிச்சு போயிருந்துச்சல்ல, இவர் ஏன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தின உடனே அவர் சொன்னார், நான் வேணும்ன்ட்டு எல்லாம் கேட்கல, உண்மையாலுமே நான் மௌத்தா போனால் ரசூலுடைய உடம்பில் பட்ட ஒரு துணி எனது உடம்பிலும் பட வேண்டும் என்ற ஆசையை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த துண்டு எதுக்குன்னு கேட்குறீங்க? நாளை நான் வஃபாத்தாகி இந்த கஃபனோடு அடக்கமாக இருக்கிற என்னிடம் உன்னுடைய நபி யார் என்று மலக்குகள் கேட்டால் நான் சொல்லுவேன், நபியி சாஹிபு ஹாதர் ரிதா, இந்த துண்டு உள்ளவர் தான் என்னோட நபி என்று நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டவர் அழுது விட்டார். சஹாபாக்கள் ஆரம்பத்திலே அவரோடு கோபத்தோடு பாய்ந்தவர்கள். பெருமானாரின் மீதும் அவர்களுடைய பரக்கத்துகளின் மீதும் பயன்படுத்திய ஆடைகளின் மீதும் தீரா காதல் கொண்ட அந்த ஆராபியை, அந்த கிராமவாசியை அரவணைத்துக் கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். அன்னலார் பயன்படுத்திய ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு பிசிறும் அவர்களுக்கு மிகப்பெரிய காதலை பித்து பிடித்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கியது.